அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட Oneplus 12R ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார்ஜிங் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இந்த சார்ஜிங் டெஸ்ட்டுக்காக பாக்ஸில் கொடுத்த அஃபிஷியல் 100 வாட் சார்ஜர் அண்ட் கேபிள் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக நான் ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டாப் வாட்ச்மே வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ணிடலாம். ரூம் டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிடலாம். 31 டிகிரிஸ் இருக்குது. ஃபோனோட டெம்பரேச்சர் எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஆஃபில் இருக்குது. சார்ஜரோட டெம்பரேச்சருமே வந்து பார்த்துக்கோங்க, எல்லாமே வந்து 31ல் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்டாப் வாட்ச்மே வந்து ஆன் பண்ணிட்டோம். டோட்டலாக வந்து எவ்வளோ நேரம் டைம் எடுக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இமீடியட்டாக வந்து நமக்கு சார்ஜிங் இண்டிகேஷன். பட் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 5500 mAh பேட்டரியோட வருது. ஸோ போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது 500 mAh பேட்டரி வந்து அதிகமாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு செக் பண்ணுறதுக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து எத்தனை வாட் சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து நம்ம கேட்ஜெட் ஷீல்டோட பேஸ்டல் ஸ்கின் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். புதுசாக லான்ச் பண்ண ஸ்கின். அண்ட் சார்ஜருக்குமே வந்து நம்ம அந்த உட்டன் டெக்ஸ்டர் ஸ்கின் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கின் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம டெலகிராம் டீல்ஸ் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல, மறக்காம அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டீல்ஸ் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே பின் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணி ஒரு 1.5 minute ஆச்சு. ஃபோனை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இனிஷியல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2-3 minutes எடுக்கும். பட் மோஸ்ட்டாக வந்து நம்ம டெய்லி யூசேஜில் இந்த மாதிரி கம்ப்ளீட் ட்ரைன் பண்ணி வந்து நம்ம செக் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக ஃபுல் ட்ரெயின்லேருந்து 100% சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டெய்லி யூசேஜில் வந்து நீங்கள் ஒரு 20 to 85% இந்த மாதிரி சார்ஜிங் சைக்கிள் மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு ஸ்லைட்டாக ஒரு பெட்டரான பேட்டரி பேக்கப் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது வெளில போகிற மாதிரி இருக்கீங்கன்னா அந்த டைம் வேணால் வந்து நீங்கள் 100% ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் கழிச்சு வந்து நமக்கு ஃபோன் ஆன் ஆகிருக்கு. அண்ட் இப்போதைக்கு வந்து 1% சார்ஜில் இருக்குது. ஸோ பேலன்ஸ் 99% சார்ஜுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸில் அந்த பேட்டரி பேஜ்மே வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன். ஸோ 100 வாட் சார்ஜர் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே வந்து சார்ஜ் ஆகும். பட் இங்கே வந்து 25 minutes அப்படின்னு காட்டுறாங்க. 100 வாட் சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்திருக்கு. அண்ட் அதுக்குள்ளே வந்து 3% சார்ஜாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு 5 minutesல வந்து நமக்கு டோட்டலாக 7% வந்து சார்ஜாக இருக்குது. அண்ட் இப்போ லாஸ்ட் 10 minutes வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 10 minutesக்கு வந்து 18% வந்து சார்ஜாக இருக்குது. அண்ட் டெம்பரேச்சருமே வந்து நம்ம செக் பண்ணிடலாம். சார்ஜரோட டெம்பரேச்சர் வந்து 37 அதிகபட்சமாக போயிருக்கு. ஃபோனோட ஸ்க்ரீன் டெம்பரேச்சருமே வந்து செக் பண்ணிடலாம். 39 மேக்ஸிமம் ரீச் ஆகிருக்கு. அண்ட் பேக் சைடுமே வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ பேக் சைடுமே வந்து 37 இருக்குது. டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட் 10 minutesல. பட் ரொம்ப ஓவர் ஹீட்டிங் அந்த மாதிரி வந்து எதுவும் இல்லை. லாஸ்ட் ஒரு 16 minutes வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 16 minutesல வந்து 35% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ ஃபோன் வந்து ஓவர் ஹீட் இஷ்யூ மாதிரி வந்து எதுவும் இல்லை. டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது. சார்ஜரோட டெம்பரேச்சருமே வந்து லைட்டாக கூல் டவுன் ஆகிருக்குது. 36 degreesக்கு போயிருக்கு. அண்ட் லாஸ்ட் 21 minutes வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 21 minutesல வந்து 50% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. சார்ஜர் டெம்பரேச்சர் வந்து 38 வந்து 39 41 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் ஸ்க்ரீனோட டெம்பரேச்சருமே வந்து நம்ம செக் பண்ணிடலாம். 39 மேக்ஸிமம் வந்து ரீச் ஆகிருக்கு. அண்ட் பாடி டெம்பரேச்சர் அதிகபட்சம் 38 இருக்குது. டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. சார்ஜர் வந்து அதிகமாக வார்ம் ஆகிறது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் 31 minutes வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 31 minutesல வந்து 75% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ எதிர்பார்த்ததை விட ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகுது. ஸோ சார்ஜர் டெம்பரேச்சர் வந்து 42 ஆல்மோஸ்ட் டச் ஆகிருக்கு. அண்ட் ஃபோனோட ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் 37.7 அதிகபட்சமாக இருக்குது. ஃபோன் பேக் சைட்லேயுமே வந்து மேக்ஸிமம் 37.7 வந்து ரீச் ஆகிருக்கு. பட் ஃபோன் வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ மாதிரி இல்லை. பட் சார்ஜர் வந்து கண்டிப்பாக டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 7 minutes வந்து எஸ்டிமேட்டட் டைம் காட்டுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் 40 minutes வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 98% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. எஸ்டிமேட்டட் டைம் வந்து இன்னும் ஒரு 1 minute இருக்குது. அந்த 50 to 80% வந்து ரொம்ப குயிக்காக வந்த மாதிரி இருக்குது. அண்ட் எஸ் 41 minutes 24 secondsல வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. அண்ட் ஃபோனோட டெம்பரேச்சர் அதிகபட்சமாக வந்து 37 தான் போயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் அதுக்கு மேலே போகல. அண்ட் சார்ஜருமே வந்து நமக்கு 43 வந்து மேக்ஸிமமாக டச் ஆகிருக்கு. ஸோ 100 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக சார்ஜர் வந்து ஹீட் ஆகிறது ரொம்ப ஒரு காமனான விஷயம் தான். அண்ட் இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்போ வந்து நீங்கள் மோஸ்ட்டாக ரூமில் வந்து ஃபேன் ஆர் ஏசி இந்த மாதிரி வந்து ஒரு கூலான என்வாயன்மெண்ட்டில் வந்து சார்ஜ் பண்ணுங்கள். நார்மலாக வந்து நீங்கள் ஃபேன் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாமல்
ரூம் டெம்பரேச்சரில் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோனோட டெம்பரேச்சருமே வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிடும். அண்ட் 12R வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பேட்டரி ஹெல்த்தில் போய் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றது. அண்ட் ஸ்மார்ட் சார்ஜிங் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் சார்ஜிங் பேட்டர்ன் வந்து ஃபோன் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து சார்ஜிங் ஸ்பீடு வந்து கம்மி பண்ணிவிடும். அண்ட் ஸ்டாப் சார்ஜிங் அட் 80% நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 80% மேலே வந்து ஃபோன் சார்ஜ் ஆகாது. இது வந்து ஓவர் நைட் சார்ஜ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து யூஸ் ஆகும். பட் மோஸ்ட்டாக இந்த மாதிரி 100W சார்ஜர்லாம் யூஸ் பண்ணும்போது ஓவர் நைட் சார்ஜிங் வந்து நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸ்மார்ட் ரேபிட் சார்ஜிங் வந்து பை டிஃபால்ட் ஆஃபில் தான் இருக்குது. ஏற்கனவே பார்த்து நான் அதை எனேபிள் பண்ணி வைக்கல. ஸ்மார்ட் ரேபிட் சார்ஜிங் நம்ம எனேபிள் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து ஃபோன் இன்னும் கொஞ்சம் குயிக்காக சார்ஜ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிவிடும். ஸோ இப்போ நம்ம அந்த 40 மினிட்ஸ் காட்டணும் பார்த்தீங்களா, அதை விட இன்னும் சீக்கிரமாக சார்ஜ் ஆகிறதுக்குமே வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஃபோனோட டெம்பரேச்சருமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். சார்ஜ் பண்ணுறப்போ எந்தளவுக்கு வந்து கூலாக இருக்கும் அது வந்து நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி பழைய OnePlus ஒரு 20-30W சார்ஜர் இருக்குது அப்படின்னா டெய்லி யூசேஜ்க்கு வந்து நீங்கள் அதுவே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு நீங்கள் வெளியில் போகிறீங்க, சீக்கிரமாக வந்து குயிக் ஒரு டாப் அப் பண்ணுற மாதிரி தேவை அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வேணால் நீங்கள் இந்த 100W சார்ஜர் வந்து யூஸ் பண்ணலாம். ஈவன் 65W சார்ஜர் கூட வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் இது வந்து 100W அப்படின்றது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகுது. இந்த 40 மினிட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஃபுல் கம்ப்ளீட் ட்ரெயின்லேருந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு தான் வந்து இந்த 40 மினிட்ஸ் ஆச்சு. யூசர் டு யூசர் வந்து வேரி ஆகும். ஏன்னா நம்ம அப்பப்போ வந்து ஸ்க்ரீனுமே வந்து ஆன் பண்ணி நம்ம அந்த பேட்டரி பர்சன்டேஜ் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து பேட்டரி கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஒரு சில பேர் எல்லாமே வந்து அந்த ப்ளூடூத் வைஃபை எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிட்டுமே வந்து சார்ஜ் பண்ணுவீங்க. யூசர் டு யூசர் ப்ளஸ் அந்த ரூம் என்வாயன்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. பேக்ரவுண்டில் வந்து ஏதாச்சும் ஆப் ரன் ஆகிருக்கான்றது வந்து பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்ட்லேயுமே வந்து ஏதாச்சும் ஒரு ஆப் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்பீட்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். கம்ப்ளீட்டாக வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் கேம் ஏதாவது விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து சார்ஜ் பண்ணுறாதீங்க. ஆல்ரெடி இன்டர்னல் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து நார்மல் ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். ஓவரால் பேட்டரி ஹெல்த்துக்குமே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நமக்கு. ஸோ நீங்கள் வந்து 12R யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.